நாங்கள் இன்றைக்கும் வந்துடுறாங்க பூஜாவுக்கு கடற்கரைக்கு வந்துடுறாங்க. அப்போ கடற்கரையில் பந்தலா என்ன சொல்கிறோம், நல்ல வெயில் தானே இப்போ மறு காலம் துவங்கிட்டுன்றபடியாக வந்துடுறாங்க. அப்போ இந்த இதில் வந்த சமயம் பார்த்தா மூட்டு வேலை செய்கிறாங்க. மூட்டு வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அங்கே பிரச்சனை இருக்குது, பிரச்சனை நடக்குது. அங்கே அந்த பகுதியில் போட்டோட எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் வேலை செய்கிறது ஒரே பண்படா போகுது, பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்க்கிங் இல்லை, என்னென்ன காரில் கார் விடுறதுக்கு பார்க்கிங் சரியான க்ரௌட் அது ஒரு பிரச்சனை. அது பிரச்சனை இந்த கன்னிப்பத்தில் இப்போ 3 பேர் கட்டணும். அந்த பிரச்சனை இந்த கன்னிப்பத்தில் இப்போ 3 பேர் கட்டணவே தெரியும். வெயிலுக்கு தண்ணி தான் வெயிலுக்கு தண்ணி வெயிலண்டா தண்ணி தான் விடாக்கின்னுடுங்க. அனுப்பி விட்டுருக்கேன், நான் கொடுக்காமல் வச்சிருக்கிறேன். எனக்கு தண்ணி இல்லை தானே கொடுத்தா. இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கணும், இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சு நடக்கும். நல்ல ஒரு மரம் கிடக்கு, கொடி கொடியாக தோணுது இந்த மரம். கொடி கொடி நல்ல இதாக கிடக்கு, இல்லை கொடி கொடியாக தோங்குது. அந்த கத்தாழம் அது என்ன மரம் மட்டும் தெரியல. தன்னை படம் எடுக்க சொல்லி நிற்குதாள். அதுதான் முதல் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. வீடியோ எடுக்கிற ஆளுக்கு ஆக பெரிய தலையடிக்காக கிடக்குது. படம் எடுக்கிறதும் போதும், தன்னை வீடியோவில் விடணுமா, படத்தில் காட்டணுமா. நீங்களும் நில்லுங்க, நான் நடுக நிற்க காட்டா அதனால் கடலை கிட்ட நின்று எடுப்போம்பா. சி எழுக்காது ஆழ்கடல் தான். சித்தப்பா கட்டி வச்சுருவாங்க. இந்த போட்டு கொண்டு வந்து வக்கராட்டு தான் நாங்கள் இப்போ அங்கி போய் கொண்டுருக்கிறோம். போட்டு கொண்டு வந்து வக்கராட்டு தான் நாங்கள் அங்கி போய் கொண்டு நிற்கிறோம். எவ்வளோ செட்டப்பாக செய்திருக்கிறாங்க பார்த்தீங்களான்னு. இந்த போட்டு நிற்கிற ஒரு அமைவிடத்தை நல்லா உறுதியாக செய்திருக்காங்களே. ஏன் இப்படி செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, இஞ்சால பெரிய கல்லடிக்கிருக்கிறாங்க, இஞ்சாலே இல்லை கல்லடிக்கிருக்கிறாங்க. மற்றது அங்கே போகக்கூடாது, அங்கே போனால் பாசி வைக்கி இழுத்தோண்டு போடும். ஆளை விளங்கு தானே, நீந்த தெரியாது. மற்றது வந்து எனக்கு நீந்த தெரியும், வைக்க தெரியாது. மற்றது இந்த இடத்த கட்டி வைக்கிறாங்களோ எப்படி என்றால் ஒவ்வொரு தூண் போட்டு வச்சுருக்கிறாங்களோ. ஒவ்வொரு போட்டையும் அந்த வீட்டுக்குள்ளாங்க கொண்டு வந்து விடுறது. மற்றது சுத்தவரை கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த போட்டுக்கு வந்து காற்றடிச்சு மழை பெய்கிற காலங்களில் காற்றடிச்சு புசல் அடிச்சு அப்படி இல்லைன்னால் அந்த பெரிய அலையால் வந்து தாக்கி இந்த போட்டை சேதப்படுத்தாத அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, பானை படம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ள தான் கொண்டு வந்து பார்க் பண்ணி விடுறது வேலை பொழுது பார்க்குற இடம். அதுக்குரிய இடம் தான் இந்த இடம். மற்றது இதில் வந்து கொடியே அப்படி 4 கொடியை கட்டி தூக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒன்று சுவிஸ் கொடி, மற்றது வேறு ஒரு நாட்டு கொடியெல்லாம் கிடக்கு. சுவிஸ் கொடி இஞ்சால டொச்லாந்து கொடியല്ലേ, இஞ்சால டொச்லாந்து கொடியாக்கும். இந்த இடையில ஒரு சிவப்பு கொடி கிடக்கா தெரியல, மேலே ஒரு கொடி ஒன்று கிடக்கா. அது என்ன கொடின்னு தெரியல. அதுவும் ஒரு நாட்டு கொடி தானே. அன்னைக்கெல்லாம் உங்கள்கிட்ட வேண்டிய நாடுகள் போல உங்களுக்கு மிகச்ச நாடுகளாக இருக்கு. இஞ்சால ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாள் வர்றான். நேச நாடுகளாக இருக்குது, நேச நாடு இருக்குது. அங்கே வருது ஒரு பெரிய ஒரு போட் கொண்டு வருது. இல்லை என்னென்ற ஒரு புள்ள திரும்பி கொண்டு கடலை வந்து கடலை பிடிச்சி பார்த்தேன். கடல் இல்லை, இது வந்து ஆறு. எங்களோட நாட்டில் கடல் இருக்குமா போல ஒரு பெரிய ஆறா. நான் இது இங்கே வந்து கடல் இல்லாத நாடு இந்த நாடு. இதுக்கு வந்து இப்படி ஒரு ஆறு தான் கிடக்கு. ஆனால் ஜெர்மனுக்கு இத்தாலிக்கெல்லாம் கடல் இருக்குது. ஆனால் இந்த நாட்டுக்கு கடல் இல்லை. இது ஒரு ஆறாண்டு உள்ளப்பட்டதான் இந்த நாடு. கடல் மேலே தெரிஞ்ச ஆறு. நாங்கள் விளாங்க மைக்கெடுத்து வந்துருக்கலாம். ரீ கதைச்சா கொஞ்சம் விளாங்க. அப்படி சத்தங்கள் போட்டு கதைக்கிறேன். கதைச்சால் அது மைக்கண்டா இழுக்கணும். நல்லதான்
பேட்மிண்டன் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். வெயிலுக்கு கொஞ்சம் களைப்பாகவும் கிடக்குது. கேட்சி பஜிரிச்சிட்டு போகுது. அதான் தண்ணியும் பிடிக்கும். கிரில் வாட்டினா இங்கே ஒரு நீல நிறமாக கிடக்கு தண்ணி. என்ன கல்யாண விஷயம்? இந்த கல் வந்து கணக்கெல்லாம் போட்டுருக்காங்களே என்ன காரணம் பண்ணால் அங்கேயும் காட்டணும். இந்த நீளத்துக்கு அப்படி காட்டணும். பிடிச்சி இந்த காட்டணும். நயனாதீவில் நடக்கிற மாதிரி கிடாது. நயனாதீவு கல் இங்கே ஒன்று இல்லை. ஆனால் இங்கே கரங்கல் கிடக்குது. ஆனால் இங்கே போட்டிருக்காங்களே என்னென்னா இந்த கல்லை வந்து இந்த தண்ணி கூடுற காலத்தில், அதாவது வந்து மாரி காலத்தில் வந்து காற்றடிச்சு அரிப்பு ஏற்பட்டிருந்தானே, இந்த நிலத்தை அரிச்சு இங்கே வந்துடும். நிலம் பண்ணுறதுக்காக இந்த கல்லை கொண்டு வந்து அரிப்பு ஏற்படாமல் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து அரிப்பு இருக்கிற ஒரு அணைகிட்ட தான் சொல்கிறது. அது தடுப்பு அணை. அரிப்பு ஏற்படுத்துறது தடுக்கிறதுக்குரிய அணை இது. இந்த கல் எல்லாம் போட்டு தெரியாதானே இப்போ சொல்லி தெரியப்படுத்துறேன்னு. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாதானே. இப்போ அதுக்காக நான் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல வரையில் எனக்கும் ஒரு சில தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் தானே நிறையா. அந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும். பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் போட்டு வரணும். ரெண்டு பேரும் போட்டில் போய் ரெண்டு பேரும் ஓட்ட போட்டியில் பந்தயம் பார்க்க போகிறோம். போட்டில் அப்படி போகிறாங்க. ரெண்டு பேரும் பந்தயம் தான் ஓடணும். அதில் வேணும். அது அப்படி ஒன்று வச்சு விட்றாங்க அந்த சைட்டுக்கு. அதுதான் இந்த தண்ணியை தள்ளி கொண்டு போகிறது. உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் இல்லை. நீங்கள் ஓடி பாருங்க போட்டி. இது ஓடையில் அதனால் அதான் சொந்தம்